சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த ஒரு வீடியோ பார்க்குறப்போ இவ்வளோ அழகாக இருக்குல்ல, இவங்களுக்குள்ளே இருக்கிற காதல் எவ்வளோ அழகான ஒரு கப்பல், இவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணியிருக்கும். பட் அதுதான் கிடையாது. திஸ் வீடியோ இஸ் எ கம்ப்ளீட் ட்ராஜடி. இந்த வீடியோவில் வர பையன் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. இந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி எத்தனை மர்மங்கள் இருக்குங்கிறத வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நிக்கிஸ் நியூஸ் ரூம். 26 வயசான கீர்த்தன் அகர்வால் பூனேவை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன். இவருக்கு வந்துட்டு 20 வயசான சியா கோயல் கூட கடந்த பிப்ரவரி நிச்சயதார்த்தம் ஆச்சு. இவங்க ஜூலை 18ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க லோகட் ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே வந்து தன்னோட பர்த்டே செலிப்ரேஷனை வந்து காரணமாக காட்டி அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கீர்த்தன் அகர்வாலையுமே அங்கே கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. கீர்த்தன் அகர்வால் 400 அடியிலிருந்து தவறி விழுந்து இறந்ததாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. அன்னைக்கு வந்துட்டு சியா அகர்வால் வந்துட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டியை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறப்போ தவறி கீழே விழுந்துட்டாரு, 400 அடியிலிருந்து விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோல இருக்கிற செக்யூரிட்டியுமே வந்து அவரோட உடலை வந்துட்டு மீட்டு போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பியிருக்காங்க. போலீஸுமே வந்து ஆரம்பத்தில் வந்து இது வந்து ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அகர்வால் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு வந்துட்டு நல்லாவே ட்ரெக்கிங் பண்ண தெரியும், இவர் ட்ரெயின் ட்ரெக்கர், இவரால் வந்துட்டு கண்டிப்பாக தவறுதலாக விழுந்து இறக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியமுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கேருந்து போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்குமே நிறைய சஸ்பெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இதில் வந்து முதல் சஸ்பெக்டாக இருக்கிறதே வந்து சியா கோயல். ஏன்னா வந்து இவங்க கிட்ட வந்து இன்ட்ராகேஷன் நடக்கிறப்பவே வந்துட்டு இவங்க முன்னுக்கு பிறனா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அங்கவே வந்து இவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஒரு ஈர்ப்புக்கு வந்துட்டு சியா அகர்வால் மட்டும் இல்லை, சியா அகர்வால் கூட சேர்ந்து சேட்டன் சௌத்ரி அப்படிங்கிறவரும் வந்து இன்வால்வ்டாக இருக்காரு. இந்த சேட்டன் சௌத்ரி யாருன்னு பார்த்தா சியா அகர்வாலோட பாய் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இவங்க 2 பேருமே 1 வருஷமாக காதலிச்சு வந்துட்டு இருக்காங்க. சியா கோயல் ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. போலீஸ் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு அந்த இன்ட்ராகேஷன் டைம் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க, என்னால் அந்த கல்யாணத்துலேருந்து ஓடி போகவோ அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்தவோ என்னால் முடியாது, அப்படி பண்ணால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவப்பேர் ஏற்பட்டுரும், அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி வெளியே வந்துட்டுருக்கு. இதில் போலீஸ் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா வந்துட்டு 2 எவிடன்ஸ் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் என்னென்னா வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ். அந்த ஒரு ஃபோர்ட்டில் டிக்கெட் கொடுக்குற அந்த என்ட்ரன்ஸ் இடத்துல வந்து இருந்த சிசிடிவி பதிவில் வந்து என்ன இருக்குன்னா, சேட்டன் சௌத்ரி இவர் வந்துட்டு ஹூடிஸ் போட்டு நடந்து போயிருந்திருக்காரு. அதே போல் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்த இந்த கான்வர்சேஷன் அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபோன் ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பார்க்குறப்ப வந்து இவங்க இருவருமே வந்துட்டு 2000க்கு மேற்பட்ட கால் பண்ணியிருக்காங்க. 200 மணி நேரங்களுக்கு மேலே வந்துட்டு இவங்களுக்குள்ள வந்து கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கு. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து சேட்டன் சௌத்ரியோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி சேட்டன் சௌத்ரி அவரோட ஃபோனை வந்து ஃபோட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. அவரோட கடையில் வந்துட்டு ஃபோனை விட்டுட்டு அங்கே இருக்கிற எம்ப்ளாயியோட ஃபோனை எடுத்துகிட்டு தான் வந்து அங்கே போயிருக்காரு. ஸோ தட் யாராலையுமே அவர் வந்துட்டு லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இதை பண்ணியிருக்காருன்னு போலீஸ் சொல்கிறாங்க. இன்னும் ஷாக்கிங்காக இருக்கிற விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ஒரு சம்பவத்தை பண்ணது இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது, இது இவங்களோட 4வது அட்டெம்ப்ட். கீர்த்தன் அகர்வாலை பல முறை அதே லோகட் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியுமே இதே போல் ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் அதே போல் அந்த மலையோட உச்சிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்துட்டு பாம்பு, ஒரு ஃபேக்கான பாம்பு வந்திருக்கு, அதில் வந்து அவரை காப்பாற்றுறதா அவரை தள்ளி விட்டு ஒரு முறை முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்துட்டு அங்கே இருக்கிற மரக்கிளைகளில் மாட்டி இவர் வந்து உயிர் தப்பிச்சதாக வந்து சொல்லப்படுது. போலீஸ் இவங்க 2 பேரையுமே வந்து கைது செய்து இவங்க மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதுக்கான ப்ரொசீடிங்ஸ் இருக்கும், இவங்களுக்கான தண்டனைகளும் இருக்கும், கீர்த்தன் அகர்வாலுக்கான ஜஸ்டிஸுமே வந்து கொடுக்கப்படும்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவர் இருந்ததுக்கப்புறம் சியா அகர்வால் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருந்த வீடியோவை அப்லோட் பண்ணி அதில் வந்துட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ ஏன் என்னை இப்படி விட்டு போயிட்ட,
அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுற மாதிரியான விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரப்போ கூட வந்துட்டு ஏதோ எந்த விஷயமே நடக்காத மாதிரி அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த பாதிக்கப்பட்டது அந்த குடும்பம் தான். அந்த குடும்ப தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சியா வந்து அடிக்கடி வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு போகணும், அந்த ஃபோர்ட்டுக்கு என் கூட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கேட்டனை வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி வந்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ரிப்பீட்டேட்டிவே அங்கே வந்து கூட்டிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அகர்வால் ஃபேமிலியும் சரி, கோயல் ஃபேமிலியுமே சரி, இவங்களுக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் எப்படின்னா வந்துட்டு இவங்க 2 ஃபேமிலியுமே வந்துட்டு 30 வருஷத்துக்கு மேலே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்காங்க. அடிக்கடி அங்கே நடக்கிற செலிப்ரேஷனும் சரி, கெட் டுகெதருக்குமே சரி, இந்த 2 குடும்பங்களுமே ஒன்றா இணைஞ்சு இருந்திருக்காங்க, சந்தோஷமாகவுமே இருந்திருக்காங்க. அப்படி தான் வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இவங்களோட நிச்சயதார்த்தமே வந்துட்டு அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமே வந்துட்டு சியாவுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் எந்த விதமான இஷ்டமும் இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. அந்த மாதிரியுமே அவங்க வந்து எந்த இடத்துலையுமே காட்டிக்கலைங்கிற மாதிரி தான் அகர்வால் ஃபேமிலி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து அவங்க கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, கோயல் ஃபேமிலிக்கு வந்து இதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம்ங்கிற மாதிரியும் அவங்க சந்தேகப்படுறாங்க. அவங்க பையனுக்கான நீதியுமே வந்து இங்கே கிடைக்கப்படணும்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி சியாவுக்கும் சரி, கேட்டனுக்கும் February மாதம் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அவங்க வந்து நவம்பர் மாதம் அவங்க கல்யாணம் வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தெரியுமா, June 18 சியா அவங்க வந்துட்டு அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்துட்டு அந்த ஃபோர்ட் கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறது. ஆனால் கேட்டன் அவங்க வந்து அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னும் பெரிய பிளான் வச்சுருந்துருக்காரு. June 19 வந்து அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் நிறையா பெரிய பிளான் அண்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் போகிறதாவுமே வந்து அவர் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறத வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. இந்த கல்யாணம் வந்து இவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, 14 கோடி இதுக்கு செலவு செய்கிறதாகவும் அதுக்காக வந்து ஒரு பேலஸ் புக் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பாலி ட்ரிப்புமே அரேஞ்ச் பண்ணப்பட்டதாகவுமே வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. போலீஸுமே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நியூஸ்லேயும் சரி வெளியே வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. கேட்டன் ஃபேமிலியும் சரி, கேட்டனோட அப்பாவுமே சரி வந்துட்டு அவர் கேட்குற விஷயம் ஒன்று தான். அந்த பொண்ணு வந்து தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க விருப்பம் இல்லைன்னு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். இதில் வந்து எந்த விதமான ஒரு வருத்தமுமே யாருக்குமே இருந்திருக்காது. இப்படி ஒரு நிலையில் வந்து யாருமே நிற்கணுங்கிறது கிடையாது. இப்போ அந்த குடும்பம் வந்துட்டு அந்த பையனை இழந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. ப்ளஸ் ஜஸ்டிஸுமே கேட்குறாங்க. இதை பார்க்குறப்போ நிறைய இடங்களில் வீடியோ பார்க்குறப்போ அழகாக இருக்குது, லவ்லியாக இருக்குது. நிறைய பேருக்கு நம்ம ஆரம்பத்தில் பார்த்த வீடியோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு வந்து ஒரு பர்சன் வேணும், நம்மளையும் ட்ரீட் பண்ணணும், ஒரு பிரின்சஸ் போல் நம்மளை ட்ரீட் பண்ணணும் நிறைய பேருக்கு தோணும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்தால் அது இவ்வளோ தூரம் அவங்கள வந்துட்டு தூண்டி விடுமானுமே வந்து நிறைய பேருக்கு யோசிக்க கூட முடியல. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. பார்க்குற நமக்குமே தோன்ற விஷயம், பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாமே. யாரும் யாரையும் வற்புறுத்தி வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களே. அந்த இடங்களில் 2 பேருமே நல்ல வெல்த்தியான ஃபேமிலி, 2 ஃபேமிலியுமே ரொம்ப எஜுகேட்டட். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருப்பாங்க. இன்னும் சில கோணங்கள் இருக்குது. அந்த பொண்ணு எந்த சுச்சுவேஷனில் இதை பண்ணாங்க, அவங்களோட மனநிலையோ சூழ்நிலையோ அவங்க வீட்டு சூழ்நிலையோ அது எப்படி இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. அதுவுமே வந்து சில இடங்களில் வந்து நிறைய பேர் யோசிச்சு தான் பார்க்கணும். ஆனாலுமே இதுக்கு இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கணும், இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒருத்தவங்களோட உயிரை எடுக்கிற அளவுக்கு நம்மளோட மென்டாலிட்டி போகுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு தயக்கமாக தான் இருக்கும். வீட்டில் போய் சொல்கிறதுக்கு நான் நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வீட்டில் போய் சொல்கிறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தயக்கமாக இருக்கும். இருந்தாலும் தனக்கு வேணும்னா நம்ம சொல்லி தான் ஆகணும். இன்னொருத்தர் உயிரை வந்துட்டு இதில் வந்து ஒரு பலிக்கடாவாக மாற்றுறது வந்து எந்த விதத்துலையுமே நியாயமாக இருக்காது. பார்க்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் வந்துட்டு கேட்டனுக்கு என்ன மாதிரியான ஜஸ்டிஸ் கிடைக்கிது, இவங்க 2 பேருக்குமே என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்குதுன்னு இதுக்கப்புறம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து தோன்ற விஷயங்கள் ஒன்று தான். உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லிடுங்க. அது உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியலைன்னா உங்கள் உறவினர்கிட்ட சொல்லுங்கள். அப்படி உறவினர்கிட்டையும் சொல்ல முடிஞ்சு அவங்க கேட்காம இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இல்லை நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. இல்லையா உங்களுக்கு அந்த பையனை பிடிக்கலையா, அந்த பையன்கிட்டயே சொல்லுங்கள். அவங்களோட வாழ்க்கையை எடுக்கணுங்கிறது யாருக்குமே வந்து தோணாது. அப்படி தோணினாலும் அது தவறான ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு ஒருத்தங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குன்னா
உங்கள் வீட்டில் போயோ யார்கிட்டயோ வந்து உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஏன் தைரியம் வரலை? உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தங்க வாழ்க்கையை பறிச்சுட்டு இதனால் வந்துட்டு பாதிக்கப்படுற போகிறது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் கிடையாது, அவங்களோட குடும்பம் மட்டும் கிடையாது, நீங்களும் தான், உங்களோட குடும்பமும் தான். ஸோ இதை பார்க்குறவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க தோணுது, இல்லைனா உங்களை ஒரு மென்டல் ப்ரெஷர் பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு ஏதோ ஒரு தவறான விஷயத்த வந்து பண்ண தூண்டுதுன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, உங்களுக்கு யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுச்சுன்னா, யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா, அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் நம்புகிற பர்சனாக இருக்கலாம். அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், அவங்ககிட்டேருந்து ஒரு சொல்யூஷன் கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு காமாக எப்போவுமே கோவத்தில் எடுக்கிற ஒரு டிசிஷன் வந்து தவறாக தான் இருக்கும். நிதானமாக இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து யோசித்து எடுக்கிற டெசிஷன் வந்து சரியாக கூட அமையலாம். ஸோ அந்த மாதிரி இருந்து பாருங்கள். அண்ட் இந்த மாதிரியான தவறை வந்து யாருமே வந்து செய்யாதீங்க. யாரும் செய்ய போகிறது இல்லை. பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு என்ன சொன்னாலுமே அது செய்யாதீங்க. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.